என்னோட பொண்ணு, "அம்மா கொஞ்ச நேரம் நீங்க கிச்சனுக்கே வராதீங்கம்மா. நீங்க சோஃபாலயே உட்காருங்கன்னு" சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு வந்து குடுத்தாங்க. கொண்டு வந்து குடுத்துட்டு, "அம்மா ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்லி கையில குடுத்துட்டு, "கட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ட்டாங்க. ஆமாங்க, என்னோட 37த் பர்த்டேங்க. வயசு மட்டும் தான் ஏறுது. ஆனா என்ன சாதிச்சேன்னு எனக்கே தெரியலங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. வயசு இப்போ வருஷம் ஆக ஆக வயசு ஏறிக்கிட்டே இருக்குது. அது எப்படி செஞ்சுருந்தாங்கன்னா, பிரெட்ட வந்து நெய்யில வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. டபுள் சைடும் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அதில மேல வந்துட்டு சீஸ் ஸ்லைஸ் இருக்கு இல்லைங்களா? அத போட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கேப்சிகம் 3யும் கட் பண்ணி போட்டு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு அதையும் அரைச்சு அது மேல கொஞ்சம் லேசா போட்டாங்க. போட்டு திரும்பவும் தோசை கல்ல வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து செஞ்சு பாருங்க. நல்லா இருந்துச்சு. உடனே ஹஸ்பண்டும் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ண சொல்லி குடுத்தாருங்க. என்னன்னா, அவரு எப்பவுமே வந்து இத்தன மேரேஜ் ஆகி ஒரு 16 இயர்ஸ் ஆகுது. 16 இயர்ஸ்ல ஒரு தடவ கூட கரெக்ட்டா வந்து பர்த்டே விஷ் பண்ணதே கிடையாது. ஏன்னா, ஆஃப்டர்நூனுக்கு மேல இல்லன்னா ஈவினிங் தான் அவருக்கு வந்து ஞாபகமே வரும். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு. அதுக்குள்ள எனக்கு பயங்கர கோவமாயிரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வரைக்குமே அவருக்கு எனக்கு விஷ் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறமா யார் எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் விஷ் பண்ணிட்டு போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன், "எனக்கு நீங்க ஒண்ணும் ஊட்ட வேண்டாம். எனக்கு வேண்டாங்க" அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வெளியில போயிட்டு நைட் டின்னர் ஹோட்டல்ல முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோங்க. டாடா பாய் பாய்.